ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரேக்கிங் நியூஸ் சேனல். கடந்த 20ஆம் தேதி சேலத்தில் பஸ்ஸு கட்டுப்பாட்டை இழந்து 8 பேருக்கு மேலே பலி ஏற்பட்டாங்க பாருங்கள். அவர் டிரைவர் இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தகவலாக கொடுத்துருக்காங்க. ஐயந்துரை அவர் இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. உடனடியாக போக்குவரத்து துறை இன்றைக்கி நடவடிக்கை எடுத்து இந்த விஷயத்தெல்லாம் தொடர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தகவலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பரிதாபமாக 8 பேரும் உயிரிழந்துட்டாங்க. அதை என்ன விஷயம் நடந்துருக்காங்க பார்க்கலாம். சேலத்தில் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பார்த்திங்கன்னா அந்த டிவைடரில் தாண்டி பஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடு ரோட்டில் வந்திருக்கு. அந்த சைடு வேகமாக வந்துட்டு இந்த டெம்போவாக இருக்கட்டும், பைக்கில் 2 வீலர் வந்துட்டு 2 பைக்காக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து ஒரு 8 பேர்கிட்ட உயிர் இழந்துட்டாங்கன்னு சொல்லுங்க சம்பவம் ஸ்பாட்லேயே. இது காரணத்தினால இந்த சிசிடிவி காட்சி இணையத்தில் சமயம் போயிட்டு இருந்துச்சு. அவங்களும் ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இப்போ டிரைவரை சஸ்பெண்ட் பண்ணி லைசன்ஸு கேன்சல் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓட்டிட்டு இருந்த வண்டியை இப்போ ரத்து பண்ணிக்கான்னு சொல்லி தகவலாக கொடுத்துருக்காங்க. இப்போ லைசன்ஸ் கேன்சல் ஆகிருக்குன்னா போக்குவரத்து துறை உடனடியாக இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தான் தகவல் வெளியாக இருக்குது. இணையத்தில் இருக்க அப்டேட்லாம் வேகமாக தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இறந்த 8 குடும்பத்தார்களுக்கும் நம்ம பிரேக்கிங் நியூஸ் சேனல் சார்பாக குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல் நம்ம தெரிவித்துக்கொள்ளலாம். நன்றி.